நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஐப்பசி மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஐப்பசி மாத கிருத்திகை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமானுக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் அபிஷேகங்கள், வண்ண மலர் மாலைகளால் அலங்காரங்கள், பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனையும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் நம் வாசவி. திருவள்ளூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சுக்கிரவாரம் நன்னாளில் நம் வாசவி அம்மன் அபிஷேகம், வண்ண மலர் மாலைகளால், வெட்டிவேர் மாலையுடன், தங்க ஆபரணங்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் நம் வாசவி அம்மன் அருள் பாலிக்கும் காட்சி. ஐப்பசி மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு. பொள்ளாச்சி நவம்பர் 7 ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனாகிய முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வண்ண மலர் மாலைகளால் அலங்கரித்து பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனையும் நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ வாசவி அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. ஆரிய வைசிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் முருகப்பெருமானையும் வாசவி அம்மனையும் வேண்டி அருள் பெற்றனர். அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. வேலூரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த SIR ஆலோசனை கூட்டம். அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்பு. வலங்கிமானில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய குழு சார்பில் 108வது நவம்பர் புரட்சி தின கொடியேற்று விழா நடைபெற்றது. ராமமுத்து அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம். எட்டயபுரம் ராமமுத்து அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதன் தலைவர் திருமதி கீதா தலைமை தாங்கினார். பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் திருமதி ராஜலட்சுமி முன்னிலை வகித்தார். பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பயோமெட்ரிக்ஸ் முறையில் ஆதார் புதுப்பித்தல், பெற்றோர் செயலியில் புகைப்படம் பதிவேற்றம் செய்தல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் இப்ராஹிம் பேசினார். கூட்ட முடிவில் பள்ளி இடைநிலை ஆசிரியர் இந்திரா நன்றி கூறினார். ஆசிய தடகள போட்டியில் குமரி SIக்கு 2 பதக்கம். நாகர்கோவில் நவம்பர் 8 சென்னையில் நடந்த 23வது ஆசிய மாஸ்டர் தடகள போட்டியில் உயரம் தாண்டுதல் மற்றும் நீளம் தாண்டுதல் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட SI திலீபன். இதன் மூலம் அடுத்த ஆண்டு தென் கொரியாவில் நடக்கும் உலக மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள அவர் தகுதி பெற்றுள்ளார். உதவி ஆய்வாளர் திலீபனை மாவட்ட SP ஸ்டாலின் பாராட்டினார். SIR தென்மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம். தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் எத்தரு தலைமையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முன்னிலையில் நடந்தது. இதில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர்கள் பங்கேற்றனர். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் SIR படிவங்களை வீடு வீடாக விநியோகிக்கும் பணிகளை RTO காளீஸ்வரர் நேற்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சி முத்தம்மாள் காலனியில் வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளை கனிமொழி MP திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். உடன் அமைச்சர் கீதா ஜீவன், கலெக்டர் இளம் பகவத் உள்ளனர். நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர திமுக பாக முகவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி வேலர்கோட்டை மைதானத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி தலைமையில் பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி வந்தே மாதரம் பாடலை பாடினர்.
அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 84.65 லட்சம் செலவில் கட்டப்பட்ட அன்னதான கூடம் மற்றும் நிர்வாக அலுவலகத்தை அமைச்சர்கள் தாமு அன்பரசன், சேகர்பாபு ஆகியோர் திறந்து வைத்தார். லகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் சேரங்கோடு ஊராட்சி பகுதியில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக மகளிர் சுய உதவிக்குழுவின் சார்பில் கோலமிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னிமலை காலிகாவலசு தொடக்க மற்றும் தொழிலியல் சங்க ஏற்றுமதி விற்பனை நிலையத்தில் ஏற்றுமதியாளர்களுடன் அமைச்சர்கள் சுவாமிநாதன், காந்தி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்ட போக்குவரத்து காவல் நிலையங்களில் ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு சாலை பாதுகாப்பு உபகரணங்களை எஸ்பி மயில்வாகனன் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.